சீக்கிரம் எந்திரிக்கிற பறவைக்கு ஈர கிடைக்கும். இது என்ன நம்ம வாயில புதுசா பழமொழிலாம் வருது? இதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியணுமே. இதுக்கான அர்த்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அர்த்தம் தெரியணும். அப்பா அப்பா, இந்த பழமொழிக்கு என்னப்பா அர்த்தம்? மேனேஜர் சார், என்ன மன்னிச்சிருங்க. இந்த கிளையண்ட் போனா என்ன வேற பிடிச்சுக்கலாம், விடுங்க. தூக்கத்துல கூட கிளையண்ட் பத்தி பேசுறாரு. மிஸ்டர் நஹாரா, நீங்க சீக்கிரம் புது கிளையண்ட் பிடிங்க. உடனே பிடிக்கிற மேனேஜர் சார். அம்மா அம்மா, இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. எந்திரிங்க. ஷின்சானுக்கு தெரியாம மறுபடியும் நான் இந்த கடைக்கு வரணும். அது என்ன கடைன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இங்க டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சுவையா இருக்கும். சரி, அதை ஏன் என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியான இடம். பசங்களை கூட்டிட்டு போய் காசெல்லாம் வீணாக்க முடியாது. நீங்கெல்லாம் ஒரு அம்மாவா? அட, இன்னைக்கு நான் சீக்கிரம் எந்திரிச்சதுனால புத்துணர்ச்சியா இருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம்? காலையிலேயே சும்மா சுட சுட டீ குடிச்சுக்கிட்டே பிளம்ஸ் சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப ருசியா இருக்கு. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? நியூஸ் பேப்பர் வந்துருச்சு. நான் நியூஸ் பேப்பர் படிக்க போறேன். வழக்கம் போல நாட்டு நடப்பு கொஞ்சம் கூட சரியா இல்லையே. சுவாரஸ்யமான ஒரு நல்ல செய்தியா இல்லையே. நீ எந்திரிச்சிட்டியா? பேசாம 2 பேரும் வாக்கிங் போலாமா ஷீரோ? காலையில இவர் ரொம்ப கடினமா உழைக்கிறாரே. நானும் கடினமா உழைப்பேன். இப்படி 100 தடவை பண்ணா ஆரோக்கியமா இருக்கும். இந்த வேலையை முடிச்சிட்டு வரேன், அப்புறம் வாக்கிங் போலாம். ரொம்ப டயர்டா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு. கூலா ரிஷிரா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், அப்புறம் வாக்கிங் போவோம். இன்று வானம் தெளிவாக காணப்படுகிறது. மழை பெய்ய வாய்ப்பில்லை. ஓகே, இப்போ நாம அடுத்த நிகழ்ச்சிக்கு போலாம். நியூஸ்ல வானிலையை முடிச்சிட்டாங்களா? இப்ப என்ன பண்றது? இந்த வருஷம் நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்கும்? இது ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் கிளீனர் மெகா மேக்ஸ் 2000. வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இருக்க குடியுங்கள் கிரீன் டீ. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கார்ட்டூன் சேனலையும் காணுமே. இப்ப நாம என்ன பண்ணலாம்? பேசாம டிவிடி எடுத்து போட்டு பாப்போமா? உன் நிலைமை எனக்கு புரியுது, ஆனா வாக்கிங் போக கொஞ்ச நேரம் ஆகும். நான் இப்ப பிஸியா இருக்கேன் ஷீரோ. இதுல நம்ம எதை பாக்குறது? இது சூப்பரா இருக்கும். இந்த டிவிடியை தான் நான் பார்க்க போறேன். கொஞ்சம் ஸ்நாக்ஸும் ஜூஸும் எனக்கு வேணும். காலையிலேயே சாக்கோபியும் ஜூஸையும் குடிச்சோம்னா நல்லா இருக்குமா? இப்படி ஆரம்பிச்சாதான் இந்த நாள் இனிய நாளா இருக்கும். ஆக்ஷன் காமன் கிட்ட இருந்து ஒரு வேண்டுகோள். டிவி பார்க்கும்போது கொஞ்சம் தூரமாவே இருங்க. அதே மாதிரி வெளிச்சத்துல தான் பார்க்கணும். இப்ப சமத்தா நான் இங்க உட்கார்ந்து டிவி பார்க்க போறேன். இது என்னது? சத்தத்தை குறைக்கணுமா? குறைச்சிடுறேன். எத்தனை ஆப்ஷன் இருக்கு. இப்ப இதுல எதை நான் பார்க்க போறேன்? ஒன்னும் புரியல.